கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமான துணையாளரே என் துணை. எல்லாரும் இருதயத்தின் ஆழத்தில் சொல்லுங்க, என்னுடைய துணையாளர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே என் துணை. வேதம் சொல்லுது, ஏசாயா 41:13 வாஸ்து பாருங்க. சர்வ வல்லமையில தேவன் உன்னுடைய வலது கரத்தை பிடித்து, நான் உனக்கு துணையாக நிற்கிறேன், நீ பயப்படாத. ஆண்டவராகிய கர்த்தராகிய தேவன் என்னுடைய துணையாக இருக்கும் பொழுது நான் ஏன் பயப்படணும்? கர்த்தர் உங்களுடைய துணையாக இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் பயப்படணும்? துணைக்கு யாரும் இல்லை நீங்கள் நினைக்கிங்கள்ல, ஆனால் சர்வ வல்லமையில தேவன் உங்களுடைய துணையாக இருக்கிறாரு. யாரும் உங்களை தொட முடியாத, யாரும் உங்களை அசைக்க முடியாது. கர்த்தர் உங்க துணை. எதை குறித்து கலங்காதீங்க அன்பானவர்களே. சர்வ வல்லமையில தேவன் நம்முடைய துணையா இருந்தா என்ன நடக்கும்? ஒரு சின்ன சம்பவம். யாத்ராகமம் 14வது அதிகாரம் முழுவதையும் நீங்க வாஸ்து பாருங்க. இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமா எகிப்தினுடைய இராணுவம் வருகிறது. சாதாரண மனுஷங்களுக்கு விரோதமா ஒரு பெரிய தேசத்தினுடைய இராணுவம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? நம்மளால இராணுவத்தை எதிர்க்க முடியுமா? ஆனால் ஆண்டவராகிய தேவன் யாத்ராகமம் 14:13 சொல்றாரு, நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்பட வேண்டாம். இதுவரை கண்ட எகிப்தியனை இனி நீங்கள் காண்பது இல்லை. யாத்ராகமம் 14:14 நீங்கள் சும்மா இருங்க, நான் உங்களுக்கு ஆயுத்தம் பண்ணுவேன். நீங்கள் சும்மா இருங்க, நான் உங்களுக்கு துணையாக நிற்கிறேன். அவ்வளவுதான் கர்த்தர் சொன்னார். கர்த்தர் ஏற்ற வேலை வரும் பொழுது அவர் யுத்தம் பண்ண ஆரம்பித்தார். பாருங்க, எகிப்தினுடைய ரதங்களில் வர உருளைகள் கலந்து ஓடுது, ரதங்கள் கீழே விழுது, போர் வீரர்களால் முன்னேற முடியல. அவங்க சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், வார்த்தை என்ன தெரியுமா? யாத்ராகமம் 14வது அதிகாரம் 25வது வசனம், எகிப்தின் இராணுவம் சொல்கிறது, கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று யுத்தம் பண்ணுகிறான், ஓடி போவான், ஓடி போவான். எங்க ஓட முடியும்? எங்க ஓடி போக முடியும்? சமுத்திரத்தை கர்த்தர் மூழ்கடிச்சிட்டாரு, அத்தனை பேர் மறைத்துட்டாங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்கள் குரோதமாக எழும்புகிறவர்கள் உங்களை பார்த்து சொல்ல போறாங்க, கர்த்தர் இவர்களுக்கு துணை நிற்கிறா. வேதம் தெளிவா சொல்லுகிறது. சங்கீதம் 64:1, தேவன் என் அடைக்கலமும் என் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அனுகூலமான துணை. தேவன் உங்களுடைய துணையாக இருப்பார். நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு துணைக்கு யாரும் இல்லை. இந்த உலகத்தில் துணைன்னு சொல்லிட்டு எனக்குன்னு ஒருத்தரும் இல்லை. நீங்கள் மட்டும்தான் ஆண்டவரே என் துணை, நீங்கள் மட்டும்தான் ஆண்டவரே என்னுடைய துணை. சொல்லி பாருங்களேன், ஆண்டவர் உங்களுக்கு துணையாக நிற்பா. வேதம் சொல்லுது, 2 நாளாகமம் 14வது அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஆசா ஜெபம் பண்றான், ஆண்டவரே எங்களுக்கு குரோதமாக ஏராளமான கூட்டம், பலன் உள்ளவனுக்காய்களும் பலனற்றவனுக்காய்களும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனே, நீர் எங்களுக்கு துணையாயிரும். கர்த்தர் துணையாக இருந்தா அந்த ஏராளமான கூட்டத்தை ஆசா முறியடித்தான். கர்த்தர் உங்களுக்கு துணையாயிருப்பா. உங்களை எந்த சத்துருவும், எந்த மனிதனும், எந்த சூழ்நிலை ஒன்றும் செய்ய முடியாது. செபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, அனுகூலமான துணையாய் நீர் இருந்து இவர்களை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.